கார்த்திகை புராணம் 22ஆம் பகுதி. இப்படியாக விஷ்ணு தாசரானவர் கோவிலில் நியதி தவறாமல் முக்கால பூஜையும் முறையுடன் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் காலையில் நீராடி நித்திய கர்மானுஷ்டானத்தை முடித்து கொண்டு ஆலயத்திற்கு வந்து பகவானுக்காக நைவேத்தியம் படைத்து சிலாரூபமாய் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அபிஷேக அர்ச்சனைகள் செய்து திருநாமம் சாற்றுவித்து நைவேத்தியம் காண்பிப்பதற்காக இவர் கொண்டு வந்த குடான்னத்தை காணாது திகைத்து நின்றார். இது என்ன ஆச்சரியம்! குடான்னத்தை யாகம் செய்து பகவான் அர்ப்பணத்திற்கு கொண்டு வந்ததை காணாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன மாயமாய் இருக்கிறது? இது பகவானின் சோதனையோ அல்லது யாராவது வந்து திருடிக்கொண்டு போயிருப்பார்களோ என்று சந்தேகப்பட்டு பகவான் மேல் பாரத்தை சுமத்தி துளசியால் அர்ச்சனை செய்து முடித்தார். இப்படியே 7 நாட்கள் வரையில் நைவேத்தியம் பாகம் செய்து கொண்டு வருவதும் கொண்டு வந்த நைவேத்தியம் காணாமற் போவதுமாக இருந்து வந்தது. இது விஷயம் அறியாத அந்த பிராமணராகிய அர்ச்சகர் மகா கவலை கொண்டவராய் 8வது நாள் காலையில் நைவேத்தியத்தை கொண்டு வந்து மகா ஜாக்கிரதையாக சன்னதி முன்பு வைத்துவிட்டு ஆலய கதவின் பின் மறைவாக நின்று கொண்டிருந்தார். அது சமயத்தில் ஒருவன் ஓடி வந்து பூஜைக்காக வைத்திருக்கும் நைவேத்தியத்தை எடுத்து கொண்டு ஓடிச் சென்றான். பார்த்து கொண்டே இருந்த விஷ்ணுதாசன் பின்னால் ஓடி அவனை துரத்த அந்த திருடன் ஆலயத்திற்கு வெளியே வந்ததும் ஓட சக்தியின்றி கீழே விழுந்ததில் மூர்ச்சையடைந்து விட்டான். அப்படி கீழே விழுந்தவனை பார்த்த அந்த பிராமணர் இரக்கமுற்று தண்ணீர் தெளித்து மூர்ச்சை தெளிவித்தார். அவ்வாறு செய்த பின் அந்த திருடன் உடல் நடுக்கத்துடன் இருப்பதை அறிந்த அந்த விஷ்ணுதாசர் தன் மேலிருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து அந்த திருடன் மேல் நன்றாக போர்த்தினார். அப்படி செய்த மாத்திரத்தில் திருடனாக இருந்தவன் சங்கம் சக்கரம் கதாபாணியாய் அந்த பிராமண தாசனுக்கு காட்சி அளிக்கவும் இந்திராதி தேவர்களும் யக்ஷ கிண்ணறரும் கிம் புருஷர்களும் கந்தர்வர்களுடன் ரதத்திலிருந்து இறங்கி வந்து விஷ்ணுதாசரை புகழ்ந்து கொண்டாடினர். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற விஷ்ணுதாசராகிய பிராமண சிரேஷ்டர் சங்கம் சக்கரம் கதாயுதபாணியாய் நின்றருளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தில் வீழ்ந்து துதித்து, பகவானே, நான் உங்களை திருடனாக பாவித்து துரத்த வந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இக்கோலத்துடன் வந்து பூஜா நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு காட்சியளித்து புனிதனாக்கினீர்கள். அடியேன் தன்யனானேன் என்று துதித்து ஆனந்த கண்ணீர் அமுதம் போல் வடிந்து வருவதை பார்த்த ஸ்ரீ வைகுந்தநாதன் பரம பிரீத்தியடைந்து அந்த விஷ்ணுதாசரை கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து கொண்டு, அன்பனே, நீ கவலையை விடுவா. என்னை நம்பினோரை யான் ஒருபோதும் கைவிடேன். நான் உன் பக்தியை கண்டு உன்னை சோதனை செய்வதற்காகவே திருடன் போல் வடிவம் கொண்டு ஆலயத்திற்குள் வந்து உமக்கும் தெரியாமல் நைவேத்தியத்திற்காக வைத்திருந்த நைவேத்திய பொருளை ஏற்றுக்கொண்டேன். மேலும் உன் அன்புமிக்க மொழிகளும் 3 தவறாது நேம நிஷ்டைகளும் செய்யும் பூஜைகளும் கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன். இதோ இந்திராதி தேவர்கள் உன்னை அழைத்து செல்லவே ரதத்தை கொண்டு வந்திருக்கின்றனர். ரதத்தில் ஏறு, நாம் எல்லோரும் ஸ்ரீ வைகுந்தம் செல்வோம் என்று சாக்ஷாத் ஸ்ரீ வைகுந்தநாதன் ஸ்ரீ விஷ்ணுதாசரை ஏற்றிக்கொண்டு மற்ற தேவர்களுடன் பரமபதம் அடைந்தார்கள். இவ்விஷயங்களை எல்லாம் அக்கோயிலில் உள்ள பிராமணர்கள் கேட்டு தெரிந்து கொண்ட சோழராஜன் மனமுருகினவனாய் தன் குல குருவாகிய மௌத்கன் முனிவரிடம் கலந்தாலோசித்து, சுவாமி, நான் தங்களாலே தாமச ராஜச குணங்களை நீக்கி சாத்விக சுபாவத்தை வகித்து இருக்க யக்ஞ யாகாதிகளும் அநேக தான தர்மங்களும் செய்து ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியானவர் சகலவித புனிதத்தை அடைந்து பரிசுத்தனானேன். ஆனால் எனக்கு சகல சம்பத்து இருந்தும் என் குடும்பத்தை பரிபாலிக்க புத்திர பாக்கியத்தை அடையாமல் போய்விட்டேன். ஆகையால் நான் இனிமேல் யாகாதிகள் சம்பிரமமாக செய்து நற்கதி அடைவதற்கு கானகம் சென்று தவம் செய்ய உத்தேசித்து இருக்கிறேன். தவிர என் அரசையும் என் மருமகனுக்கு பட்டம் சூட்டுவிக்கப் போகிறேன்.
தாங்கள் யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளையும் சமித்துக்களையும் தன தானிய பஞ்சகவ்ய கிருத்தம் முதலியவைகளை சேகரித்து வைக்க வேண்டியது. நான் நாளைய தினமே என் முடியை மருமகனுக்கு சூட்டி யாகம் ஆரம்பம் செய்ய போகிறேன் என்று மறுநாள் மௌத்கல்ய முனிவராலே தன் மருமகனுக்கு முடிசூட்டி அரசன் தன் தர்மபத்தினி சமேதம் யாகசாலையை அடைந்தார். யாகசாலையை அடைந்த அரச தம்பதிகள் மௌத்கல்ய முனிவரிடம் யாக தீட்சை பெற்றுக்கொண்டு அஷ்டருத்விக்குகளுடன் ஏகாகிர சித்தராயிருந்து ஸ்ரீ விஷ்ணு யாகத்தை சம்பிரமமாக நடத்தினார்கள். யாகம் பூர்த்தியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரசன்னமாகாததை கண்டு அரசன் அதிக கவலை உற்றவனாய் நாம் யாகம் செய்ததில் ஏதாவது தவறுதல் ஏற்பட்டிருக்குமோ என்று மனதில் சந்தேகமுற்று மறுபடியும் மனம் தெளிந்து, ஆம், அப்படி ஒன்றும் தவறு நடந்திருக்காது, இது பகவான் சோதனையே, நான் இவ்வளவு சத்கர்மாக்களை செய்தும் பகவான் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை, ஆகையால் நான் இனிமேல் இவ்வுடல் வகித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்தவராய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டு யாக குண்டத்தில் விழுந்து விட்டார். அவ்வாறு அரசன் அக்னி குண்டத்தில் விழவே அக்னியானது சாந்தமடைய அதிலிருந்து பகவான் அரசரை ஆலிங்கனம் செய்து கொண்டு, அரசனே, உன் பக்தியை அறிந்தேன், வா ஸ்ரீவைகுந்தம் போவோம் என்று ரதத்தில் ஏற்றி கொண்டு பரமபதம் அடைந்தார். அப்போது சகல தேவர்களும் புஷ்ப மாறி பொழிந்தார்கள். அவ்வாறு ஸ்ரீவைகுந்தம் அடைந்து சோழராஜரையும் விஷ்ணு பக்தரையும் முறையே ஜெயன் விஜயன் என்று நாமம் சூட்டி சதா வைகுந்தத்திலேயே துவார பாலகர்களாக இருக்க அனுகிரகித்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அரசன் சத்திரியனாக இருந்தும் விஷ்ணு பக்தன் வறியவனாக இருந்தும் அவரவர்கள் செய்யும் நற்செய்கையாலும் நற்பயனாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சரணார விந்தத்தை அடைந்தார்கள். ஆகையால் துளசியின் மகிமையும் கார்த்திகை விரதமும் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்று பகவான் எல்லா ஜீவன் முக்தர்களுக்கும் உபதேசித்து அருளியிருக்கிறார். ஆகையால் இவ்விரதங்களை அனுஷ்டிக்கும் ஒவ்வொருவரும் சாட்சாத்காரமடைய ஏதுவாக இருக்கிறார்கள். மேலும் சகலவித சம்பத்தும் சத்புத்திர பாக்கியமும் பெறுவதற்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கணங்கள் தர்மதத்தனிடம் உரைத்ததாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவி சத்யபாமையிடம் உரைத்தருளினார். 22ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.